Good afternoon all. Today 16th April 2026. இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். விபினாசி லெவலை பேஸ் பண்ணி இந்த ட்ரேட் எடுக்கணும். ஸோ காலையில் ஒரு 9:47 போல் நிஃப்டியோட லெவலை கொடுத்தாச்சு. 24,363 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுவும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி சைடு 56,745 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கால் சைடு போகணும். அடுத்தது சென்செக்ஸில் 78,289 பிரேக் பண்ணால் மட்டும்தான் புட் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம லெவல்ஸு கொடுத்தாச்சு. அந்த லெவலில் தான் இப்போ இந்த மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்கு. அங்கேருந்து ஒரு செல் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு பிங்க் கலரோ ஒரு எல்லோ கலரோ வர்றப்ப மார்க்கெட் வந்து வேற ஒரு டைரக்ஷனை நோக்கி போகும். பெரிய மூமெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துக்கிட்ட பெரிய மூமெண்ட் நடக்குது அப்படிங்கிறத இந்த சார்ட் உங்களுக்கு சொல்லிடும். ஸோ லெவலில் ஒரு செல் சிக்னல் மார்க்கெட் எவ்வளோ தூரம் கீழே இழுத்து கொண்டாந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்குறீங்க. அடுத்தது நிஃப்டி சைடும் அதே தான் நடந்திருக்கு. ஸோ கொடுத்த லெவல்லேருந்து ஒரு செல் சிக்னல் வந்திருக்கு. அந்த கலர் சேஞ்சஸ் நடக்கிறப்ப ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஸோ அந்த பிளாஸ்ட்டை தான் நீங்கள் பார்க்குறீங்க கரெக்டாக. ஸோ எவ்வளோ தூரம் ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. அதே மாதிரி சென்செக்ஸில் நான் கொடுத்த லெவல் இந்த லெவலை பிரேக் பண்ணோன்னே ஒரு பெரிய செல் சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ இது லெவல் பேஸ்டு ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கோம். அது பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் புட் சைடு எடுக்கக்கூடாது. ஸோ கால் சைடில் தான் உங்களுக்கு மார்க்கெட் போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது பிப்னாசி பேஸ் லெவல். அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எவ்வளோ பெரிய ஃபால் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஓவரால் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்களே பார்க்குறீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு ஒரு கால்குலேஷன் வந்து இந்தியா விக்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத இதை போட்டிருக்கேன். ஸோ நிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸை போட்டிருக்கோம், இந்தியா விக்ஸோட இது போட்டிருக்கோம். நீங்கள் வந்து நிஃப்டியோட ஸ்பாட் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு இந்தியா விக்ஸோட ட்ரேடிங் வியூவில் போயிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 18.33 நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா 18.32 அப்படின்னு நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வேல்யூ இங்கே போட்டுட்டு நிஃப்டியோட ஸ்பாட்டை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இயர்லி மூவ் இவ்வளோ தான் இருக்கும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் இயர்லி மூவில் இருக்கும். மந்த்லி மூவ்மெண்ட் லெவல் வந்து இவ்வளோ தான் இருக்கும். அதே மாதிரி வீக்லி மூவ்மெண்ட்டோட பாயிண்ட்ஸ் வந்து இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் 628 தான் மூவ் ஆகும் வீக்லியில். வீக்லியோட மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கும், டெய்லி மூவ்மெண்ட்டே எவ்வளோ இருக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஹையில் போச்சுன்னா 24,506 ஸ்பாட்டில், லோவில் போச்சுன்னா 24,269 அதுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடக்கும். ஓகே, ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் இந்த மார்க்கெட் நடக்கும் அப்படிங்கிறத இது காமிக்குது. இது வந்து 100% அக்யூரேசி கிடையாது. பட் ட்ரேடர் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கால் ரைட்டிங்கோ புட் ரைட்டிங்கோ ஒரு பொசிஷன் எடுக்கவோ இந்த மூமெண்ட்டை பேஸ் பண்ணி கால் ரைட்டிங்கோ இல்லை புட் ரைட்டிங்கோ பண்ணுறதுக்கு ஷார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி நடக்கிற அப்டேட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பை பை.